ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் முத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுடைய பேக்ரவுண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இதை சிஸ்டத்தில் ஈஸியாக மாற்றலாம். இப்போ நீங்கள் அதுக்கு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, அடோப் ஃபோட்டோஷாப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடோப் ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓப்பனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த expos.jpg அப்படின்ற ஃபைலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், ஓப்பன் கொடுத்துட்றேன். இதை சென்டரில் இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆகிடும். இந்த பட்டனை கிளிக் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது டூல் பாக்ஸ். இதில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து செகண்ட் இருக்கக்கூடியது மேஜிக் வேன் டூல். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு திரும்ப இந்த ஃபோட்டோ கிட்ட கொண்டு போயிட்டு ஃபோட்டோவில் அந்த பேக்ரவுண்ட் இருக்கிற ஏரியாவில் வச்சுக்கிட்டு உங்கள் கர்சரை வச்சுக்கிட்டு லெஃப்ட் கிளிக்கு பண்ணணும். நான் இப்போ லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். பண்ண உடனே இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ 2 ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டூல் பாக்ஸில் 2 ஸ்கொயர் பாக்ஸு ஃபோர்க்ரவுண்டு பேக்ரவுண்ட் கலருக்காக இருக்கும். இதில் இந்த ஃபோர்க்ரவுண்டு கலர் மேலே வச்சுக்கோங்க. செட் ஃபோர்க்ரவுண்ட் கலர்னு இருக்குது பாருங்கள். அது மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு தேவையான கலரை நான் கொடுக்குறேன். ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்தவொடனே சேஞ்ச் ஆகாது. திரும்பவும் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டூல் பாக்ஸுக்கு போகணும். டாப்லேருந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய 6th ஐக்கான், அது வந்து பெயிண்ட் பக்கெட் டூல்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு இல்லைன்னா எடிட்டில் போயும் எடுத்துக்கலாம். எடிட்டில் போயிட்டு ஃபில்லில் போய்ட்டும் அந்த கலர்னு வரும், அதை கொடுத்தீங்கனாலும் மாறிடும். நான் இப்போ டைரெக்டாக அந்த 6th ஐக்கான் பெயிண்ட் பக்கெட் டூலை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு திரும்பவும் அந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஏரியாவுக்கு வரேன். அந்த பேக்ரவுண்ட் ஏரியாவில் கர்சரை வச்சுக்கிட்டு இப்போ லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். பண்ண உடனே இப்போ சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆன உடனே ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ சேவ்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இது சேவ் ஆகிடும். அவ்வளோதான். இப்படி தான் வந்து ஒரு ஃபோட்டோவுடைய பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை, see you.